நாம் இறந்த பிறகும் நம் உறுப்புகள் உயிருடன் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? எப்படி என்கிறீர்களா? ஒவ்வொன்றாய் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். முதலில் இதயம். ஒருவரின் மரணத்திற்கு பிறகு 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரத்தில் மற்றொருவருக்கு மாற்ற இயலும். நம் இதயம் நின்றாலும் மற்றொருவருக்குள்ளும் அதே நாதத்தில் துடித்துக் கொண்டே இருக்கும். அடுத்து சிறுநீரகம். 24 மணி நேரத்திற்குள் வேறொருவருக்கு மாற்ற வேண்டும். ஒரே ஒரு சிறுநீரகம் கூட ஒருவருக்கு புதிய வாழ்க்கை அளிக்கலாம். கல்லீரல். 12 - 15 மணி நேரத்திற்குள் மாற்ற வேண்டும். நம் உடலில் பணி முடிந்த பிறகும் இது இன்னொருவரின் உடலை நலமாக வைத்திருக்கும். கண்புடை என்ற கார்னியா. இது 6 முதல் 12 மணி நேரத்தில் பாதுகாக்கப்பட்டு வேறொருவருக்கு மாற்றிவிட முடியும். நீங்கள் இங்கே இல்லை என்றாலும் யாரோ ஒருவர் உங்கள் கண்களால் உலகத்தை கண்டு கழித்துக் கொண்டு இருப்பார். தோல். தீக்காயம் அடைந்தவர்களுக்கு புதிய தோலாக உயிர் கொடுக்கும் ஒரு அற்புதமான உறுப்பு. இது ஒருவரின் மரணத்திற்கு பிறகு 12 மணி நேரம் வரை வைத்திருந்து பயன்படுத்தலாம். மூளை. மூளையை பிறருக்கு மாற்ற முடியாது. உந்தன் ஓர் சுவாசம் என்றாலும் பிற உறுப்புகளை அழிப்பதன் மூலம் அது மற்றொருவருக்கு தென்றலான சுவாசமாகலாம். முடி. மரணத்துக்கு பிறகு முடி பிறருக்கு அளிக்கலாம், ஆனால் அது உயிர் தானம் அல்ல, மனநலத்தை ஆதரிக்கும் ஒரு அன்பான பரிசு என்பதை அறிக. இறுதியாக, உங்கள் மரணம் ஒரு முடிவல்ல என்பதை உணருங்கள். யாருக்காவது அது ஒரு புதிய துவக்கமாக ஆகலாம். தானத்தில் சிறந்தது உறுப்பு தானம் என்பதால் அதுவே உயிர் தரும் சிறந்த தானம்.